வணக்கம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி பிறந்து பொங்கல் வந்து பொங்கலை கொண்டாடி அடுத்தாப்புல குடியரசு தின விஷயத்துக்கு லீவு எப்படா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த விஷயம் 2025 வந்த பொங்கல் படங்கள் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கிட்டத்தட்ட 6-7 படங்கள் வந்திருக்கு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அங்க நார்த்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்கிற டைரக்டர் விஷ்ணுவர்தன் சார் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இங்க நேசிப்பாயா அப்படின்னு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நம்ம இதய நாயகன் அப்படின்னு சொல்லப்படுகிற மறைந்த நடிகர் முரளி சாருடைய மகன், அதாவது அதர்வா அவர்களுடைய சகோதரர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு, அறிமுகமாயிருக்காருங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ரெண்டாவது பாயிண்ட், சங்கர் அவர்கள் தெலுங்கு படமா ஏற்கனவே இந்தியன் 2 கொடுத்திருந்தாரு. அந்த படம் சரியாக வரல, தோல்வி படமாக தான் அமைஞ்சதுங்கிறத ஒத்துக்கணும். லைக்காவுக்கு இதனால பல கோடி நஷ்டம் அடைஞ்சது, பல கோடி நஷ்டம் அடைஞ்சது. இந்த நிலையில தெலுங்கு படமாக ராம் சரணை வைத்து எடுத்த கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படமும் ஒரு இழுன்னு இழுவைக்கு பிறகுதான் அந்த படமும் வந்தது. அந்த படம் இன்னைக்கு தமிழ்லையும் வந்திருக்கு. அந்த படம் பொங்கலுக்கு வந்திருக்கிற இந்த சூழ்நிலை. அதே போல 8 வருடங்களுக்கு பிறகு டைரக்டர் பாலா அவர்களுடைய வணங்கான் திரைப்படம், சில பல வருடங்களுக்கு முன்னாடி அஜித் அவர்களை வைத்து அவர் நான் கடவுள் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறதா இருந்து பல பிரச்சனைகளுக்கு பிறகு அது நிறைய அந்த பிரச்சனை, அது என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னாக்க அது இன்னைக்கு திரும்ப வைரலாகவும் ட்ரெண்டாகவும் மாறிடும். அப்படியான பல அவமானங்களுக்கு பிறகு அஜித் சார் அந்த படத்திலிருந்து விலகினார். அதற்கப்புறம் அந்த கிடப்புல போடப்பட்ட அந்த கதையை எடுத்து நான் கடவுள் படத்துல ஆர்யாவை வைத்து அந்த படத்தை டைரக்ட் செய்தார் பாலா. அதற்கு பிறகு வணங்கான் அப்படிங்கிற படத்தை 2D என்டர்டைன்மெண்ட், அதாவது சூர்யா ஜோதிகா இருவரும் இணைந்து தயாரிக்கிற வகையில சூர்யா வணங்கான் படத்துல நடிக்கிறதா இருந்தது. அதற்கும் சில பல கோடிகள் செலவானுச்சு. அதற்கு பிறகு பாலாவுடைய விஷயத்துக்கும் சூர்யாவுடைய விஷயத்துக்கும் சில விஷயங்கள் கருத்துகள் ஒத்து போகாம இந்த படத்தை டிராப் பண்ணாரு சூர்யா. அதற்கு பிறகு இந்த படத்தை சுரேஷ் காமாட்சி அவர்கள் எடுத்துக்கொண்டு வணங்கான் திரைப்படத்தை அருண் விஜய் வச்சு பண்ணாரு. இப்போ நிறைய பேர் பேசும்போது, என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், சினிமாவில் இருக்கிற மிக முக்கியமான ஒருத்தர், அவர் சொன்னார், நல்ல வேலைங்க விடாமுயற்சி பொங்கலுக்கு வரல அப்படின்னாரு. இதில் என்னங்க இருக்கு, எத்தனையோ படம் வந்திருக்கு, எத்தனையோ படம் வராமல் போயிருக்கு, பாருங்க 12 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. இதுதான் இங்கே சில மேஜிக் இப்படி தான் நடக்கும். அதை பிரபஞ்சத்தில் இப்படி தான் நடக்கும், அதை யாராலையும் மாற்ற முடியாது. என்ன அப்படின்னு நண்பர்கிட்ட கேட்டாக்க அவர் சொன்னாரு, ஏற்கனவே அஜித் அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் முட்டிக்கொண்டு அந்த நான் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிராப் ஆகி ஆர்யாவை வச்சு பண்ணார். அதை அடுத்து பாலா அவர்களுடைய வணங்கான் படம் வெளியாகிற இந்த தருணத்துல விடாமுயற்சி படம் வந்திருந்ததுனாக்க அஜித் படம் ஹிட் ஆயிடுச்சு, அதனாலதான் வணங்கான் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டிருக்கும். அதனால அஜித் படம் வந்ததுனாலதான் இந்த படம் தோத்துருச்சு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுரும். ஆனா பாருங்க, விடாமுயற்சி வராமலேயே இந்த படம் தோல்வியை தழுவி இருக்கு, சரியான படிக்கு இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலை படத்தினுடைய இயக்குனர் லெனின் பாரதியும் மாதிரியான ஒரு சிந்தனை கொண்டவர்கள், முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள், தெளிந்த மனப்போக்கு கொண்டவர்கள்ங்கிறத தான் முக்கியமாக சொல்லணும். அவர்கள் எல்லாம் ட்விட்டரில் போட்டிருக்கிற பல விஷயங்கள் பாலா நீங்க என்ன படம் எடுக்கிறீங்க, நீங்க ஏன் பிற்போக்குத்தனமா சிந்திக்கிறீங்க, ஏன் ஆணாதிக்க மனநிலையில இருக்கீங்க, ஏன் பெண்ணை அடிமைப்படுத்த பார்க்கிறீங்க, இப்ப அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல முன் எனக்கு இது மாதிரி ஒண்ணு நேர்ந்துருச்சுன்னு தைரியமா பெண்கள் சொல்ல தொடங்கி இருக்கிற இந்த காலத்துல போய் நீங்க மானம் மரியாதை அதெல்லாம் அந்த பெண்களுக்கு ஒண்ணு நடக்கக்கூடாதுன்னு ஏன் பிற்போக்குத்தனமா ஒரு ஆணுக்கு முதுகுக்கு பின்னாடியே பெண் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வணங்கான் திரைப்படத்தை கிழின்னு கிழிச்சிருக்காங்க. பாலாவுடைய முகத்தை கிழின்னு கிழிச்சிருக்காங்க இந்த மாதிரியான திரைப்பிரபலங்கள் எல்லாருமே, சமூக செயற்பாட்டாளர்கள் கூட. ஆனா அதே நண்பர் என்கிட்ட திரும்ப சொல்றாரு, பார்த்தீங்களா வாழ்க்கையினுடைய சக்கரம் எப்படிலாம் சுத்திட்டு இருக்குன்ட்டு. பல வருடங்களுக்கு அப்புறம் டைரக்ட் பண்ணி பாலா டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் வணங்கான். ஆனா அஜித்தோட படம் வர வேண்டியது ஏதோ காரணங்களால அந்த படம் தள்ளி போகுது. ஆனா வணங்கான் ஒரு விஷாலையும் சந்தானத்தையும் வைத்துக்கொண்டு எடுத்த ஒரு காமெடி படம், ஒரு ஜனரஞ்சக பொழுதுபோக்கு சித்திரத்தை வைத்து துவம்சம் பண்ணியிருக்கு பாருங்க அப்படின்னு.
அப்படியா அப்படின்னு தெரியாத மாதிரி நான் கேட்டேன். ஏங்க பல இடங்கள்ல ஈவினிங் ஷோ உண்டுங்க, நைட் ஷோ வந்து மதகஜராஜாவே 2 தேட்டர்ல போடுற கதையெல்லாம் நடக்குதுங்க. அந்த அளவுக்கு அதுக்கு கூட்டம் ஜாஸ்தியா வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2025ஆம் ஆண்டு வந்து தொடங்கி இருக்கிற இந்த நேரத்துல என்னுடைய கணிப்பு சரிதான் அப்படின்னா, 2025ல வந்திருக்கிற படங்கள்ல நிறைய படங்கள் வந்திருக்கு இல்லையா, அதுல முதல் வசூல்ல வசூல் அதிகமா வசூல் கொடுத்த முதல் படம், அதாவது அதுக்கு அடுத்தாப்புல படங்கள் வரும், வசூல் பண்ணலாம், வசூல்ல சாதனை படைக்கலாம். ஆனா வந்த இந்த இந்த 20 நாளைக்குள்ளார அப்படின்னு கணக்கு வச்சு பார்த்தோம், 15 நாளைக்குள்ளாரன்னு பார்த்தோம்னாக்க கலெக்ஷன்ல பிச்சுக்கிட்டு போற படம் அப்படின்ற பேர் எடுக்கிறது மதகஜராஜா. அதே போல வந்திருக்கிற படங்கள்ல கேம் சேஞ்சர், நிறைய படங்கள் வந்திருக்கு இல்லையா, இதுல நம்ம கணக்கு பண்ணி பார்த்தாக்க நல்ல படம் அப்படின்னு பேர் எடுத்திருக்கிற வகையில கிருத்திகா உதயநிதி இயக்கிய ஏஆர் ரஹ்மான் இசையில வந்திருக்கிற ரவி மோகன், நித்யா மேனன் நடித்திருக்கிற அந்த காதலிக்க நேரமில்லை. ஸோ 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாசத்துல நல்ல வசூல் கொடுக்கிற ஒரு படமா, ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கிற படமாக, தேட்டர்காரர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூஷர்களுக்கும் நல்ல லாபம் தருகிற படமாக மதகஜராஜா அமைஞ்சிருக்கு. நல்ல படம் அப்படின்ற முத்திரையை கொடுக்கிற விதத்துல காதலிக்க நேரமில்லை அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்த 2025ஆம் வருடத்தினுடைய ஆரம்பம். போக போக இன்னும் என்னென்ன படமெல்லாம் வருது, என்னென்ன படமெல்லாம் வசூலிலோ அல்லது நம்ம மனசுலையோ இடம் பிடிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம்.